செந்தில்வேல் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு செந்தில்வேல் நம்மோடு இணைகிறார். எதிர்த்தரப்பு எம்பிக்கள் திரு சுதர்சன் ரெட்டிக்கு வாக்களிக்காம சிலரோ பலரோ திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருந்தா நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்களா? இல்ல, கோட்டீஸ்வரன் கருத்து என்னுடைய கருத்தும் அதுல பெரிய சர்ப்ரைஸான வாய்ப்புங்கிறது பெரிதாக ஒன்றும் இருப்பது போல தெரியவில்லை. இது இன்னொன்னு இதுல ஒரு ஓகே, நம்ம முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா வாக்களிக்க வீல் சேர்ல வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மாநிலங்களவை உறுப்பினர் அவர் என்ற அடிப்படையில் அவர் வாக்களிக்க வரக்கூடிய காட்சிகள் இல்லை. கோ அஹெட் மிஸ்டர் செந்தில்வேல். ஹரி, இது ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூ மாதிரி ஆயிடும். நீங்க உங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை தானே இது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்க ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் ஒரு மாவட்ட செயலாளர் தனக்கான ஆதரவாளர்களை ஏதோ இடத்துல இழந்து யூகிக்க முடியாத வகையில எதிரணி வெற்றி பெற்றாலே அவர் என்ன ஆடுவார் மனதளவுல. ஸோ இது இந்திய குடியரசுடைய துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதுல இந்த மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள் ட்விஸ்ட் எல்லாம் நடைபெறுவதற்கு எந்த இடத்துல அனுமதிக்காது. ஒருபோதும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆயினும் ஜனநாயக ரீதியில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சிகள் என்ன செஞ்சிருக்காங்க, தங்கள் தரப்புல ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் வலிமையான போட்டியை கண்டிப்பாக கொடுப்பார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. நான் சொல்றது கம்பேரிட்டிவ்லி கடந்த காலங்களை விட இந்த முறை எதிர்கட்சிகள் கொஞ்சம் வலிமையான போட்டியை கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள். நிச்சயமா ஏற்படுத்தும். நடுவில் இருக்கிற கட்சிகள்லாம் இதை புறக்கணிப்பது இல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்காதது எல்லாமே எதிர்கட்சிக்கு பலவீனம் தானே. அவங்க எல்லாம் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் இல்லை, அட்லீஸ்ட் வெளிப்படையா. எஸ், அதுதான் சொல்றேன். அதனாலதான் நானும் சொல்றேன். அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக பாஜகவிற்கு வலு சேர்ப்பதாகத்தான் இருக்குங்கிறத நானும் சொல்றேன். பாஜகவிற்கு வலு சேர்ப்பதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நீங்க இதை இப்படி எடுத்து பாருங்களேன். கடந்த காலங்கள்ல பட்நாயக்கோ அல்லது மற்றவர்களோ இது போன்ற தருணங்களில், சிக்கலான பல தருணங்களில் அவர்கள் சில இடங்களில் நடுநிலை வைத்திருந்தாலும், பல நேரங்களில் அவங்களுடைய ஆதரவு அவர்கள் நடுநிலை வைத்திருந்தாலும் அல்லது அவர்கள் நேரடியாக ஆதரவை தெரிவித்திருந்தாலும், எது எப்படியாகும் அந்த ஆதரவு என்பது கடைசியா எண்ட் யூசர் யாரா இருந்தாங்கன்னா பாஜகவை தான் இருந்தாங்க. சோ இந்த முறை இந்த கட்சிகள் வெளிப்படையாக பாஜகவை ஆதரிக்காமல் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க இன்னொரு கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இவங்க காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணியை சேர்ந்த வேட்பாளரை ஆதரிக்கவில்லை என்பது ஒரு புறம். பாஜக கூட்டணி சேர்ந்த வேட்பாளரை தங்களுடைய ஆதரவை பெற முடியல பாஜகவால, மோடியால, அமித்ஷாவால என்ற நிலையும் இங்க இந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு வலுப்பெற்றிருப்பதைத்தான் உணர்த்துவதாக. எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி பக்கம் நின்னா இந்தியா கூட்டணியுடைய பலம் இன்னும் பெருகும். எப்படியா இருந்தாலும் பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கும் போது அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தானே கூடுதலா தேவை. கூடுதலா நிச்சயமாக தேவை. அவங்களுக்கு அமலாக்கத்துறை கண்ணு முன்னாடி போகும், வருமான வரித்துறை கண்ணு முன்னாடி போகும், சிபிஐ கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? ஒன்று. இன்னொன்று ஹரி, ரொம்ப யதார்த்தமா இப்ப இந்த எதிர்கட்சிகள் எல்லோரும் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிச்சிட்டாங்கன்னு வைங்க, மிக உறுதியாக காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆதரிச்சிருப்பாங்க. நீங்கள் ஆதரித்தும் அவர் வெல்ல போவதில்லை. நான் ஆதரிப்பதால் தேவையில்லாம திருப்பி என்ன செய்யணும், என் மீதான வழக்குகளை அதிகப்படுத்திக்கணும். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்றவை என்னை நோக்கி பாயும். சரி, இதுக்கு இந்த வேலையை நான் கொடுக்கறதுக்கு தயார். அட்லீஸ்ட் நான் ஆதரித்த வேட்பாளர் உறுதியாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற சூழல் இருந்தா கூட அதை நான் கொடுக்க தயார். அப்படித்தானே எதிர்கட்சிகள் நினைப்பாங்க. சோ நான் சொல்றது, எதிர்கட்சிகள் மிக ஸ்ட்ராங்கா கூட்டணியில் இருக்கக்கூடிய லைக் இப்ப திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த நிலைப்பாட்டை எடுத்துருவாங்க. காங்கிரஸோ இடதுசாரில அந்த நிலைப்பாட்டை எடுத்துருவாங்க. மற்ற கட்சிகள், இன்றைக்கு நடுநிலை வைக்கக்கூடிய கட்சிகள் அந்த நிலைப்பாட்டை எடுப்பதுல அவங்களுக்கு மாநிலம் சார்ந்த அரசியல் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அதனால அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க தயங்க தான் செய்வாங்க. அவ்வளவு வெளிப்படையாக அந்த ரிஸ்க் எடுத்து இந்தியா கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அவர் தோற்பதற்கு, அவர் வெற்றி வாய்ப்பை இது மிக குறைவு என்ற இடத்துல அவரை ஏன் ஆதரிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க போவாங்க. ரைட்டு. 391 வாக்குகள் தேவை வெல்வதற்கு. ஆனால் அதை விட என்டிஏவுடைய பலம் அப்படின்னு பார்த்தா 31 வாக்குகள் கூடுதலாக இருக்கிறது. இதை விட கூடுதலாக கிடைத்தாலோ இல்லை குறைவாக கிடைத்தாலோ அது நிச்சயம் கவனிக்கப்படும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 312 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. இதை விட கூடுதலாக இந்தியா கூட்டணி பெற்றாலோ இல்லை குறைவாக பெற்றாலோ அது நிச்சயம் கவனிக்கப்படும். இந்த மாதிரியான குடியரசு தலைவர் தேர்தல், துணை தேர்தல்லாம் கணிக்கப்பட்ட நிலையில தான் பெரும்பாலும் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு விதிவிலக்கும் இந்த நாட்டிலேயே இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1969 நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி எடுத்த அதிரடி நிலைப்பாட்டால் மனசாட்சியப்படி வாக்களிங்கன்னு சொல்லி அந்த அமைப்பு, காங்கிரஸ் அமைப்பு போட்ட வேட்பாளரை விட அதிகமாக இந்திரா காந்தியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற வரலாறும் இந்திய அரசியலில் நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு களச்சூழல் இந்த தேர்தலில் இருக்கா அப்படின்னா இல்லை
இல்லை அப்படின்னே பெரும்பாலான கணிப்புகள் சொல்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாக்குகளை செலுத்த வந்த காட்சிகளை நம்ம திரையில பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முதன்முறையாக புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த வளாகத்தில் நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப சமீபத்தில் தான் இதை இனாகிரேட் பண்ணது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் இந்த வளாகத்தில் நடைபெறக்கூடிய முதல் தேர்தலில், அதுவும் குடியரசு துணை தேர்தலில் முதல் வாக்காளர்களில் ஒருவராக பிரதமரும் அவருடைய சகாக்களும், அமைச்சரவை சகாக்களும் வந்து வாக்களித்த காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்க்கின்றோம். திரு செந்தில்வேல், நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து வாக்களிக்கிறார். இது வந்து ரகசிய வாக்களிப்பு முறையில் வாக்குச்சீட்டில் தான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப சிம்பிளான தேர்தல் தான். குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். காரணம் என்னவென்றால், நாடாளுமன்ற இரு அவைகளுடைய உறுப்பினர்கள் மட்டுமல்லாது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு மாநில சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த மாநிலத்துக்கு ஏற்றாற் போல வெயிட்டேஜ் உண்டு. அது எலக்ட்ரல் காலேஜ் என்பார்கள். ஆனால் இதில் வந்து அது குடியரசு தலைவர் தேர்தல். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரு அவைகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு எளிமையான தேர்தல் முறை. இன்னைக்கு மாலையிலே உடனடியாக எண்ணி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு மாலையே நமக்கு முடிவுகள் தெரிந்துடும். கணிப்புகள் சரியாக இருந்தால், அநேக விமர்சகர்களுடைய பார்வை சரியாக இருந்தால், திரு சிபி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக இன்று மாலை அறிவிக்கப்படுவார். ப்ரொவைடட் இந்த கிராஸ் ஓட்டிங்லாம் நடந்து அதீதமான சர்ப்ரைசஸ் எதுவும் இல்லை என்றால், திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று மாலை துணை குடியரசுத் தலைவராக, அடுத்த துணை குடியரசுத் தலைவராக அவர் அறிவிக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் திரு நரேந்திர மோடி, பாரத பிரதமர், இந்த தேர்தலில் வாக்காளர் என்ற முறையில் வந்து வாக்களித்த காட்சிகளைத்தான் திரையில் பார்க்கின்றோம். பிரதமர் போலவே ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும், 2 அவைகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிப்பர். இன்று மாலையே நமக்கு முடிவு தெரிந்துவிடும். அடுத்த துணை குடியரசுத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தானா என்று. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.